அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வடக்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கணும். வடமேற்கு வங்கக்கடல்ல ஒடிசாவை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை நேரத்தில் உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் வலுவடையக்கூடிய சாதகமான சூழல் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தகவல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை நாடு முழுவதும் பரவக்கூடுவதற்கான அந்த சாதகமான சூழல் மேலும் வலுப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 தினங்களாக தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரத்தால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய மாநிலங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் கடுமையான மழைப்பொழிவு இருந்து வருகிறது. குறிப்பாக கேரளா, தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள், கர்நாடகா, மும்பை உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள்ல இதனுடைய மழையினுடைய தாக்கங்கள் அதிகமாக கூடிய சூழல்ல தற்பொழுது உருவாகக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் மத்திய இந்திய பகுதிகளுக்குள்ளாகவும் வட இந்திய பகுதிகளுக்குள்ளாகவும் மழைக்கான வாய்ப்பு வலுப்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் இதனுடைய தாக்கம் தென்னிந்திய பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிக்கூடிய பகுதிகள் மீது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதனுடைய நகர்வு, இதனுடைய வலுவுக்கு ஏற்ப மழைக்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் மாறுபடும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது.